திறமைகள் இருக்கும் பொழுது வாய்ப்புகள் வந்து சேரும். ஆனா வாழ்க்கை அப்படி இல்ல சார். ஒரு தடக்க போனா திருப்பி வராது. பயன்படுத்திக்கணும். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் அத கன்சிடர் பண்ணுங்க. இல்ல இப்ப வேணாம், பின்னாடி பார்த்துக்கலாம். அப்படி இப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு, கையில எத சொல்லுவாங்க இல்லையா? எதையோ தேடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அதை விட விலை உயர்ந்த ஒரு பொருள தொலைச்சுட்டு தேடுவோம். அப்படித்தானே? தங்கத்த தேட ஒருத்தன் மலைய குடையும்போது, வைரமே அவன் கையில கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அது வைரம்ங்கிறது தெரியாம, எல்லா பாறைகளையும் பிடுங்கி எறிந்தது போல அந்த வைரத்தையும் தூக்கி எறிஞ்சிருவான். ஸோ அதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம். நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் இணையதளமே உங்களை கொண்டாடும். பொதுவா வந்துட்டு இந்த மாதிரி Instagramல இருந்து வரவங்களுக்கு நல்ல பேரே சொசைட்டில கிடையாது. ஆனா ராவணனுக்கு இருக்கக்கூடிய நல்ல பேர் அப்படியே ஆஷா மேல பரவிடுச்சு. உண்மையிலே எப்படி தங்கபாண்டிய யாரும் திட்டுறது இல்லையோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ராவணன் யாரும் திட்டுறது இல்லை. இணையதளவாசிகள் எல்லாருமே 2 பேரையுமே வந்துட்டு புகழ்ந்து தான் வராங்க. ராவணன் ஆஷா அப்படின்னால ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கு. அதனாலே என்னவோ இப்பெல்லாம் உங்க வீடு கூட வந்துட்டு பெருசா அதை பாக்குறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? மேபி அதனால கூட இருக்கலாம். அவங்களுக்கு கூட மனசளவுல சந்தோஷம் தான் போல இருக்கு. சம்மதம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசி பாருங்க. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணுங்க.